பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மேக் பண்ண போறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம வந்து மேக் பண்ண போறோம். பயங்கரமா வந்து செய்ய போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த இடத்த வந்து நான் காட்டுறேன் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்த எல்லாமே வந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஆய் தொடப்பண்டாது உண்மையிலே எங்கள் அம்மா இந்த பாத்ரூமில் ஆயெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் தொடப்ப வச்சு. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஸோ கைஸ் ஃபிஷ் டேங்க் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணோம். அதனால் கட்டையை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாரி வந்து ரெடி பண்ணிப்போம். என்ன ஆகி போச்சுன்னா அந்த 4 சைடுமே வந்து நாங்கள் பாக்ஸாக எடுக்கிறதுக்கோசம் கட்டையை வச்சு ஏதோ வச்சு வந்து மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து அடுக்கிறதுக்கு எங்ககிட்ட கட்டையே இல்லை, செங்கல் இல்லை, எதுவுமே இல்லை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால என்னோட மானிட்டர் எடுத்துமே வச்சு அதை வச்சு கவர் பண்ணுறாங்க. யார் எதுக்கு ப்ரோ அது? ஓ இதை வச்சு நீங்க வந்து முட்டு கொடுக்க போறீங்க. இந்த பக்கம் தண்ணி போகாதான் எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. மானிட்டரே பார்த்தா 8000 போச்சுன்னா யாரும் கொப்பா காசு தருவேன். அப்புறம் இதுமே கிடைக்காதனால ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு அந்த குச்சி ஏதோ வச்சு வந்து அடுக்கி அந்த இடத்த பத்தினா வந்து கவர் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் என்ன எழவியாது இதெல்லாம் எதுக்கு ப்ரோ தனியா உட்காந்து பேசிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு முன்னாடி வந்து என்னால எதுவுமே பேச முடியாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். புரிஞ்சதா? டேய் மோசமா பண்ணாதடா. சரி அது மேல இது வச்சலாமா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. ஓகே கைஸ், அடுத்ததா தார்பாய் தான் போட போறோம். இதுக்கு மேல தண்ணி ஊத்துனா இது வந்து தாங்கதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் வந்து போட்டு செக் பண்ணிப்போம். தண்ணி எங்கேயும் வெளியே போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணிட்டானுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஷீட்லாம் போட்டு வந்து கவர் பண்ணியாச்சு. தண்ணி எங்கேயும் வெளியே போகாதுன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ண போகிறோம். தண்ணி எங்கேயாச்சும் லீக் ஆகுதா இல்லைன்னு வாங்க பார்ப்போம். தண்ணி எடுத்து வந்து ஊற்றணும்ல, அதுக்கோசம் நான் ஒரு ட்ரம் எடுத்து வந்தேன் கைஸ். அந்த ட்ரம் எடுத்து போய் வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறேன். அந்த ட்ரம்மு ஃபுல்லாக ரொம்பறதுக்கு 1/2 மணி நேரம் வந்து ஆகுது கைஸ். ஒரு இதுக்கும் அவ்வளோ ஸ்லோவாக வந்து அந்த குழாலேருந்து தண்ணி வருது. இது ரொம்ப முடிக்கிறதுல என்னைக்கு நான் ஃபிஷ் டேங்க் கட்டி என்னைக்கு ரொம்பி இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பசங்களையும் வச்சு 5-6 வாட்டி பாத்தீங்கன்னா மொண்டு வந்து ஊத்த வேண்டியதாயிடுச்சு. தண்ணி வந்து ரொம்பிச்சு. டேய் வாங்கடா புடிங்கடா. ஆடா என்னடா எப்படி நான் ஒத்தால தூக்குறது? வேலை சொல்லியே கொல்றாங்க. ஓ மை காட். ஐயோ என்னடா தண்ணியா பத்தல? பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம் தண்ணி வந்து ரொப்பினாலும் இது வந்து பத்தல. இன்னும் 4 ட்ரம் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் கிளம்புறேன்ப்பா. வணக்கம் மேடம், நான் கிளம்புறேன். செகண்ட் ரவுண்ட் வந்து பிடிச்ச மாதிரி வந்து ஊத்து போறோம். இது ரொம்பதுக்குள்ள 4 ஆயிடும் போல. சினிமாட்டிக்கா எடுக்கிறாரு நம்ம கேமராமேன். ஓ வாரே வா கேடிவி வாயா. இன்னொரு ட்ரம் வந்து எடுத்து வரணும் போல. ஒரு ட்ரம்மும் 5 மணி நேரம் ஆகுது. வேற வழியே இல்ல, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். ரவுண்ட் 3 4வது ரவுண்டு. ஏன் கத்துற தம்பி? மெதுவாப்பா, காதெல்லாம் கொஞ்சம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்ல வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கல் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது போட்ட உடனே அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்கு பேச விடுங்கடா. நான் செத்துறேன்டா. அந்த ஃபிஷ் டேங்க்ல கல் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க சொன்னானுங்க. நான் என்ன சொன்னேன்னா சரி மண்ணு போட்டா சினிமாட்டிக்கா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். சரி அதையும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லா போட்டுட்டு நான் வந்து போயிட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கே தெரியாம எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டானுங்க. டேய் ஏன்டா அடிக்கிறா? கஷ்டப்பட்டு சினிமாட்டிக்கா பண்ணலாம்னு நினைச்சு நான் மண்ணெல்லாம் போட்டு கேட்டா மண்ணு போட்டா வந்து தண்ணி ரொம்ப அழுக்காயிடும். டேய் என்ன ஆமா நாய்க்கு அப்படியே பிஸ்கெட் வைக்கிற தூக்கிட்டு நீ என்ன பண்றா? ஆனா எல்லாரும் ஒரு கை பிடிங்க. ஆனா எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? தெரிக்கட்டும். கல்லு போட்டதே சவுண்டு வேற. கைஸ் உங்களுக்கு அந்த சவுண்டு கேக்குதா? அப்புறம் சரி இந்த கல் எடுத்து வந்து வச்சோம். கல் வச்சதுக்கு அப்புறமாச்சு அது பாக்கிறதுக்கு ஃபிஷ் டேங்க் மாதிரியாச்சும் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா அப்பயே அதே மாதிரி வந்து இல்ல. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு! இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா? கீழே கொஞ்சம் எடுக்கணும் ஓகேவா? அப்பதான் கேமராமேன்னா நம்ம எப்படி இருக்கு பேச்சுல திமிர் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து
ஃபிஷ் டேங்க் வந்து பயங்கரமா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற கல்லு எல்லாமே வந்து போட்டோம். அப்பயே பார்த்தா இது பாக்கிறதுக்கு ஃபிஷ் டேங்க் மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அடுத்ததான் மீன் வந்து இறக்க போறோம். உலகத்திலே இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஃபிஷ் டேங்க் நாங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு அந்த அளவுக்கு வருது. இது வந்து நைட் டைம்ல நான் காட்டுறேன். அந்த ஃபிஷ்ஷோட அந்த லைட்ல பாருங்க பயங்கரமா வந்துருக்கும். என்ன தெரிகிறது? ஓகே கைஸ், 5வது ரவுண்ட் வந்து கடைசியா தண்ணி எடுக்கிறோம். இதோட போதும்னு நினைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே ரொம்பிடுச்சு. ஃபிஷ் எடுத்து வெளியே விடலாம். இவ்வளவு நேரமா இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பத்துலேருந்து. 4 மீன் தான் இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய தொட்டியான்னு கேட்பீங்க. இதோட பேர் என்னன்னா கோல்டு ஃபிஷ். இப்போ வந்து தண்ணிக்குள்ள வந்து இறக்கி விடுறா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. இந்த ஹோட்டல்கள்ல பாசல் ஆகுத்தும் இதே கடுப்பு தான். கைஸ், நான் கீழே போட்டதுல ஒரு மீன் செத்துச்சான்னு தெரியல, பாவம். என்னடா பண்ற? ஃபைனலா பாத்தீங்கன்னா எப்படியோ நான் அவுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமா வந்து லப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிறானுங்க. மீனை வெளியே விடலான்னு பார்த்தா மறுபடியும் இது வேலையை கட்டுது. போச்சுடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. உள்ள போடுறா டேய், பட்டன உள்ள போடுறா. அது போய்ட்டா போய்க்குடா. மீனை போட்டு பண்ணிக்கிறீங்க செத்து போச்சுன்னு. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? தெரியாத தப்பா பார்த்தீங்கன்னா நாங்க தரக சொல்ல மீன் வந்து கீழே வந்துச்சு, செத்துச்சுன்னு நினைச்சோம். நல்ல வேலை போயிடுச்சு, எடுத்து உள்ள போட்டோம். அந்த மீன் ஓபன் பண்ண சொல்ல அன்பார்ச்சுனேட்டா அது வந்து கொட்டிக்கிச்சு. அது வந்து நான் தெரிஞ்சே பண்ணல. ஏன்னா அந்த வந்து நான் கீழே தான் கை பிடிச்சிருந்தேன். சரி இங்க அவுட் பண்ணு. ஆனா பார்த்தா இங்க பிடிச்சிருந்தனால மேல ஓப்பன் ஆனால அப்படியே திருப்பி கொட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொடுமை பண்ணாம பாரு. இவனுக்கு வந்து ஸ்டோரி இன்ஸ்டால போறதுக்கோசம் போட்டோ எடு ரீல்ஸ் எடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் பண்ற பாடு இருக்குது. தங்காதுர ஒரு அளவுக்கு மேல பண்ண ஏய் மீன் செத்துட்டு போகுதா? வீடியோ எடுக்கடா. இப்ப தூக்குடா. மாடு புடி பட்டுச்சுங்க. மாடு புடி மாடு தூக்கு. மேல தூக்கு. அந்த குண்டா ஏதாவது போதும் கிளம்பு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நைட் டைம்ல வந்து காட்டுறேன். இந்த ஃபிஷ் டேங்கே பாக்குறது பயங்கர அழகா இருக்கும். என்னடா கட்டி முடிச்சு உடனே மீன் எல்லாம் வெளியே எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ், இது கட்டத்துக்காக மட்டும் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணிட்டேன். 4 மீன் மட்டும் தான் அது உள்ள இருந்திருக்கும். ஏன்னா டே இவ்வளவு பெரிய இது கட்டிட்டு அதுக்குள்ள 4 மீன் மட்டும் விடுறீங்கன்னு நீங்க கேட்கறது இருந்தது. ஸோ மணி இன்கம், இன்கம் இங்க வந்து நோ மணியா இருக்கிறதுனால அதை வந்து இப்படி பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சீக்ரெட் ரூம்ல வந்து சந்திக்கிறோம். பாய்.